வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். வெற்றிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே வெற்றி தேவையான ஒண்ணாக இருக்கு. அப்ப வெற்றியை குடுக்கணும் அப்படின்னா ஒரு பாவம் இருக்கு. அதுதான் 6ஆம் பாவம். சார் அங்குதான் வெற்றி இருக்கான்னா இல்ல. 11ஆம் பாவத்திலேயும் இருக்கும். அது மிகைப்படுத்தப்பட்ட வெற்றியாக இருந்தாலும் 6ஆம் பாவம் தான் பிரச்சனைக்குரிய பாவம். அந்த பிரச்சனைக்குரிய பாவத்தில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அந்த பிளானட்டே நமக்கு வெற்றியவும் தரும் அல்லது தோல்வியவும் தரும். அப்ப வெற்றியவும் தோல்வியவும் தரக்கூடிய அடிப்படையில் அந்த 6ஆம் பாவம் இருக்கும்போது 6ஆம் பாவாதிபதி எங்க இருந்தால் நமக்கு பெரிய தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும்னா கண்டிப்பாக 8ஆம் பாவத்துல இருக்கும்போது தோல்விகளை சந்திப்போம். 6 கூடையவன் 8ல் போய் நிற்கும் போது கண்டிப்பாக தோல்விகள் நிச்சயம். அதே மாதிரி 6 கூடையவன் 12ஆம் பாவத்தில் இருக்கும் போதும் தோல்விகள் நிச்சயம். காரணம் என்னன்னா 12ஆம் பாவம் ரெண்டே 2 விஷயத்த மெயினா பேசணும்னா ஊரை விட்டு ஓடுதல், காணாமல் போகுதல், ஆஸ்பத்திரியில் படுத்தல் அல்லது பிரச்சனைகளுக்காக ஜெயிலுக்கு போகுதல், அதாவது சிறைச்சாலை செல்லுதல். 8ஆம் பாவம் பிரச்சனைகளுக்காக தற்கொலையும் பண்ணுதல், கொலையும் செய்யுதல். வெற்றி பெறுவதை காட்டிலும் பிரச்சனைகளை உருவாக்கி நம்மளை அது ரெண்டையும் செய்ய வச்சிரும். ஆனா 6 கூடையவன் 6ல் இருந்தால் அதுக்கு அங்க வேலையே இல்லை. நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஏன்னா 6ஆம் பாவம் போராட வைக்குது. மிகப்பெரிய போராட்டத்தில் போய்கொண்டே இருக்கக்கூடிய மனிதனுக்கு லக்னாதிபதி கொஞ்சம் நல்ல நிலையில, லாபாதிபதி கொஞ்சம் நல்ல நிலையில இருந்து தசா புத்திகள் நல்ல பாவத்தை குறிகாட்டுமே. ஆனால் நிச்சயமாக அவருக்கு வெற்றி 100 விழுக்காடு கிடைக்குது. அதுல எந்த மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது. இதைத்தான் நாம வெற்றி வெற்றிங்கிறோம். இந்த வெற்றியின் அமைப்புல இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 கூடையவன் லக்னத்துல இருக்காரே சார், அவர் சதா பிரச்சனைகளும் வழக்குகளும் விவகாரங்களும் கடன்களும் நோய்களுக்குள்ளேயும் போகலாம் இல்லையா? அப்ப அவர் அந்த பிரச்சனைகளை அதிகமாக்கும் போது என்ன செய்கிறது அப்படின்னா நோய்களை குறைத்துக் கொள்ளலாம், கடன்களை கூட்டிக் கொள்ளலாம். வரவில்லைன்னா கடன்கள் வாங்கி நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடைக்கும் போதுதான் அந்த பிரச்சனை. முதல்ல வாங்கி வேலைகளை பார்ப்போம். நல்ல திசை வரும்போது பன்மடங்கு பெருகி நம்ம கடன்லாம் அடைஞ்சு போயிடும். அதே மாதிரி லக்னாதிபதியும் நல்ல சப்போர்ட்ல இருந்து லாபாதிபதி சப்போர்ட்ல இருந்தால் வேகமாகவும் கடன் பிரச்சனைகள் அடையும். அப்ப 6 கூடையும் லக்னத்தில் இருக்கிறது பிரச்சனைகளை கொடுத்தாலும் நல்ல தசா புத்திகளில் அவருக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுத்துறார். சரி, 6 கூடையும் 2ல பேசுனா தானே தகராறு. பேசுவோம், கடன் கேட்போம், கடன் கொடுப்போம், வாங்குவோம். கடன் கொடுப்பதினால் ஏற்படக்கூடிய வருமானங்களை பெருக்குவோம். கொடுக்கலாமே, பெருக்கம் வருமே, அதுல நமக்கு வருமே. கடனால் வருமானம். ஆமா, கடன் கொடுக்குறோம், வருமானம் வருது. கடன் வாங்கி இன்னொரு பக்கம் கடன் கொடுக்குறோம், அதனால குறைஞ்ச வட்டி, இங்கிட்டு போகும்னா கூடுன வட்டி, வருமானம் வருது. அதெல்லாம் 6ஆம் பாவாதிபதி 2ல இருந்தா தானே வரும். 6 கூடையும் 3ல் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய உழைப்பாளிகள், பிரச்சனைக்குரிய உழைப்பின் இடத்தில் நாம போய் நிக்கிறோம். முயற்சிகளில் நாம் செயல்படும் போது கடினமான அதிகமான முயற்சிகள், செயல்பாடுகள், அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், வழக்கு விவகாரங்கள் பார்ப்போம். ஊழியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை 3ஆம் பாவத்தினால் அனுபவிப்போம். 6 கூடையவன் 4ல் அழகான சொத்துக்கள், அற்புதமான சொத்துக்களை கடன் வாங்கி வாங்குறோம். அதவே திரும்ப வித்து கடன் அடைக்கலாம். 6 கூடையவன் 4ல் இருப்பது நமக்கு ஒரு பெரிய மேன்மை தானே. அதே மாதிரி 6 கூடையவன் 5ல அழகாக கடன்களை அடைக்கக்கூடிய தன்மை வரும். பிரச்சனைகள்ல அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பானே தவிர 5ஆம் பாவத்துல இருக்கிறதுனால அதனாலும் நமக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 6 கூடையவன் அதே போல 6ஆம் பாவாதிபதி 6ல் இருக்கிறதுனால வரக்கூடியது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 கூடையவன் 6ல் இருக்கும்போது கடன்கள், வழக்கு விவகார வில்லங்கங்கள் கூடுங்கிறது ஒரு பக்கம். ஆனா அங்கதான் நமக்கு அது அதிகமான வெற்றியை தரக்கூடிய அமைப்பு. எதிரி யாரு, பகை யாரு, கடனாளர் யாரு, கடன் கொடுக்க வேண்டிய ஆள் யாருன்னு கண்டு அவர்கள் மூலமாகவும் நமக்கு வெற்றியை முழுமையாக போராட வச்சிரும். 6 கூடையவன் 6ல் நாம் முழுமையான போராளியாக மாறிடுறோம். வெற்றிகள், தசா புத்திகள் நமக்கு வெற்றி தோல்விகளை நிர்ணயம் பண்ணுது. அடுத்தாப்புல 6 கூடையவர் 7. கேட்கவே வேணாங்க, நம்ம முகேஷ் அம்பானி ஜாதகத்துல 6 கூடையவர் 7ங்க. வெகுஜன வெற்றிங்க அவருக்கு. இந்த உலகம் முழுவதும் அவர் வெற்றி அடைந்த மனிதனாக அனைவருடைய
செயல்பாட்டிலும் அவருக்கு வருமானம் வரக்கூடிய அடிப்படையில் வெற்றி பெற்ற ஒரு மாமனிதனாக இருக்கார். வெகுஜன வெற்றி, பொதுஜன வெற்றி, அனைத்தும் வெற்றி. அதே போல 6 8 அது சிறப்பு இல்லைங்க. அது நமக்கு தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்கக்கூடிய விஷயமுங்க. கொலைக்கும் தற்கொலைக்கும் வழிவகுக்கக்கூடியதுங்க. பிரச்சனைகளினால், வழக்குகளினால், கடன்களினால். அதே மாதிரி 9 கவலையே வேணாம். நாம் வாங்குவதும் கொடுப்பதும் முறையாக சரியாக ஒழுக்கமாக செஞ்சிருப்போம். அதுல நமக்கு எந்த கெடுதியும் வராது. நோய் வந்தா கூட சரியான மருந்துகளை எடுத்து நோயில இருந்து தப்பிச்சுக்குவோம். வழக்குகள் கூட நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுத்து ரெஃபரன்ஸ் கொடுத்து தப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் வெற்றி நமக்கு கொடுக்கும். 6 பத்தி அவர் தான் உச்சத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தில் சர்வீஸ் அழகாக செஞ்சு பேரு புகழை பெற்று போராட்டத்தில் வெற்றி பெற்ற மாமனிதனாக புகழடைந்த மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போறார். 11 அவர் ஜெயிக்கவே முடியாங்க. அவர் பார்த்து விட்டு கொடுத்தாதான் அவருக்குங்கிற வெற்றி அவருடன் எப்பவுமே இருக்குங்க. சூப்பர் மேனாக வெற்றி பெற்று தன்னுடைய வாழ்வை வாழ்ந்துட்டு போகக்கூடிய யோகம் பெறுகிறார். அதே மாதிரி 12 வேணாங்க, காணா போதல், வீணா போதல், ஓடி போதல், மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தல், என்ன இல்லாமல் போதல்ங்கிற அந்த அமைப்பு வரும். இதுல கெட்ட அமைப்பு எப்ப வரும்னா கெட்ட திசாக்கள்ல வரும். நல்ல அமைப்பு நல்ல திசாக்கள்ல வரும். இப்ப இந்த பிரச்சனை இருக்கே, கெட்ட திசா வருது. 6 8 12 தவிர வேற இடத்துல 6 இருக்காரு. திசை நடக்கிறது கெட்ட பாவத்தை சுட்டுதே அப்படின்னா பெருசா கெடுக்காது. நல்ல பாவத்தை சுட்டும் போது நமக்கு நன்மை வரும். அதனாலதான் பல கடன்காரர்கள், பல வழக்காளர்கள், பல வழக்கை அனுபவிக்கிறவங்க எல்லாம் வெளியே இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். 8 இருக்கும் போதுதான் தேவையற்ற சிரமங்கள். அதே மாதிரி 8 இருக்கப்ப நல்ல திசை வரும்போது அவர்கள் பெரும் தீயதையை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு கம்மி. மற்றபடி நல்லதை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எனவே இந்த 6 பொறுத்த வரைக்கும் அனைத்து பாவகங்களில் இருந்தாலும் 8 தவிர மீது எந்த பாவகங்களில் இருந்தாலும் நல்ல தசா காலங்களில் வெற்றி பெறுகிறார். தீய தசா காலங்களில் அமைதியாக அந்த தோல்விகளை ஏற்றுக்கொண்டு பக்குவத்தில் இருந்து நல்ல தசா காலங்கள் வரும்போது வெற்றி பெறக்கூடிய அடிப்படையில் காத்தும் இருப்பார். நன்றிங்க. நன்றி.